2009 ஆயுத போராட்டம் முடிந்த பின்னர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நல்லிணக்க அரசியலூடாக வாய்ப்பு கிடைத்த சந்தர்ப்பங்களில் தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்காக முன்னெடுத்தும் நிறைவேற்றிய நலத்திட்டங்கள் தொடர்பான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். யாழ்ப்பாணத்திற்கு புகையிரத சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கொழும்பு பிரதான சாலை A9 எனும் விரைவு சாலையாக புது பொலிவுடன் அமைக்கப்பட்டது. கிளிநொச்சி சங்குப்பிட்டி பாலம் புதிதாக அமைக்கப்பட்டது. மின்சார வசதியின்றி இருந்த பகுதிகளுக்கு 24 மணி நேரமும் மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தீவு பகுதிகளில் நல்ல தண்ணீரின்மையால் ஏற்படும் பிரச்சனையை தீர்க்க தரமான நீர் கிடைக்க ஏற்பாடு செய்தார். அழிக்கப்பட்ட யாழ்ப்பாண நூலகம் புனரமைக்கப்பட்டு புதுப்பொலிவூட்டப்பட்டது. யாழ்ப்பாணம் மன்னர் சங்கிலியனுக்கு சிலை அமைக்கப்பட்டது. கிளிநொச்சியில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் உருவாக்கினார். யாழ்ப்பாணத்தில் நினைவு சின்னங்கள் மற்றும் பொது விளையாட்டு மைதானம் போன்றவற்றை புனரமைத்தார். இந்தியாவின் நிதி அனுசரணையுடன் யாழ்ப்பாணத்தில் ஒரு கலாச்சார மையத்தை உருவாக்கினார். அரசியல் கைதிகளை கட்டம் கட்டமாக விடுதலை செய்ய ஏற்பாடு செய்தார். படையினரின் வசமிருந்த மக்களின் விளைநிலங்கள், வீடுகள் போன்றவற்றை பகுதி பகுதியாக மீட்டெடுத்து வழங்கினார். மக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப பெரும்பாலான பிரதேசங்களில் சாலைகளை புனரமைத்து தேவைப்படும் இடங்களில் கான்கிரீட் சாலைகள் மற்றும் பாக்ஸ் பாலங்களை அமைத்து கொடுத்தார். ஆறுகள், குளங்கள் போன்றவற்றை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்ததுடன் புனரமைப்பு பணிகளையும் செய்தார். கூட்டுறவு சங்கங்களின் மூலம் வெதுப்பகங்கள், தென்னந்தும்பு உற்பத்தி தொழிற்சாலைகள், தேங்காய் எண்ணெய் ஆலைகள், பசலை உற்பத்தி நிலையங்கள் போன்றவற்றை உருவாக்கினார். பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க திணைக்களங்களில் இளைய சமுதாயத்தினருக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க உறுதுணையாக இருந்தார். மக்களே, தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் மக்களின் நலனுக்காக சோர்வின்றி உழைத்து வருகிறார். ஏற்கனவே பல பொதுநல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் வாழ்வை முன்னேற்றும் பணியில் அவர் தொடர்ச்சியாக செயல்படுகிறார். இம்முறை அவரின் கட்சிக்கு வாக்களித்து அவரின் கையை பலப்படுத்துங்கள். அவர் நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து நன்மைகளையும் பெற்றுத் தருவதோடு நமது உரிமைக்காக உறுதியாக உழைப்பார். நம் மக்களின் வாழ்க்கை முன்னேற, நாடு பொருளாதார ரீதியில் பலம் பெற வீணை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். செய்தது கடல் அளவு, காணொளியில் சில துளிகள்.